नमः पंकजनेत्राय नाथ श्रीपादपङ्कजे न्यस्तसर्वभरायास्मत्कुलनाथाय धीमते. திருவள்ளரையிலே அவதரித்தருளினவரான புண்டரீகாட்சர் உய்யக்கொண்டார் என்ன பிரசித்தராக வையத்தை உய்விப்பதற்காகவே அவதரித்தருளின மகானுபாவர் ஆச்சாரியர். அவருடைய திருநக்ஷத்திர கொண்டாட்டம் நடைபெற இருக்கிறது. நிகழும் வருடத்திலே சித்திரை மாதத்திலே கார்த்திகை நன்னாளிலே, அதாவது 60 வருடங்கள் கொண்ட ஒரு பரிவிருத்தி என்று சொல்வார்கள். அந்த சுழற்சி வரிசையிலே வரக்கூடிய வருடம் அவருடைய திருவவதார சம்பத்சரம், அவர் எந்த வருடத்திலே அவதரித்தாரோ அந்த பராபவ சம்பத்சரம் நேர்படுகிறது. அந்த சம்பத்சரத்திலே அவருடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாட இருக்கிறோம். அதன் அங்கமாக பல நிகழ்ச்சிகளை கிரந்த பரிபாலன அறக்கட்டளை நடத்த இருக்கிறது. அதன் தொடக்கமாக பூரகுலோத்தமதாசனாயனுடைய திருநக்ஷத்திர நன்னாளான ஐப்பசி திருவாதிரை நன்னு இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் நேர்படுகிறது. இருவருக்கும் ஒரு விதமான ஒத்துமை உண்டு. உய்யக்கொண்டவருக்கும் பூரகுலோத்தமதாச நாயனுக்கும். பூரகுலோத்தம தாசநாயன் திருவாய்மொழி பிள்ளையை அனுவர்த்தித்து அர்த்தங்கள் எல்லாம் உபதேசிக்க தொடங்கினவர். அதாவது பிள்ளைலோகாச்சாரியர் தம்முடைய அந்திம தசையிலே திருமலையாழ்வார்னு சொல்லப்படக்கூடிய திருவாய்மொழி பிள்ளையை திருத்துவதற்காக இவரை நியமித்து திருவாய்மொழியுடைய அர்த்த விசேஷங்களை காலக்ஷேப பிரக்கிரியிலே அருளி செய்வதற்காகனு திருக்கண்ணங்குடி பிள்ளை, திருப்புட்குழிசையர் ஆகியோரை நியமித்து ஸ்ரீவிஜன பூஷண ரகசிய அர்த்தங்கள், அதாவது சரம பருவ நிஷ்டைங்கிற அர்த்தம் அத்த அறிவிக்கும்படி விளாஞ்சோலை பிள்ளையை நியமித்தருளி, அதுக்கு மேலே 3000 அர்த்தங்களை எல்லாம் அருளி செய்யும்படிக்கு நாலூர் பிள்ளைக்கு நியமித்தருளி இருந்தார். அந்த ஆச்சாரியருடைய நியமனத்தை அனுசரித்து இவர் எப்படியாவது திருத்த வேணும் என்று திருவுள்ளம் பற்றி இருந்தார். ஒரு சமயம் இவர் வரக்கூடிய வழியில அவர் திருவருத்தத்தில் ஒரு பாட்டை அனுசந்தானம் பண்ணி கொண்டு ஒரு எழுந்தருள, திருவாய்மொழி பிள்ளை நன்னா தமிழிலே வல்லுனர், ஆயன் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்க, இவர் அப்பொழுது ராஜாவுக்கு பிரதிநிதியாக ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு ராஜ்ய போகத்திலே திளைத்தவராக எழுந்தோடி இருந்தபடியாலே விஷயப்பிரவணராக இருக்கக்கூடிய உமக்கு இந்த அருளிச்சையினுடைய அர்த்தத்தை சொல்லலாகாது என்ன உத்சித்து காரி உமிழ்ந்தார். இருந்தாலும் கூட அவருக்கு ஆச்சாரியருடைய சம்பந்தம் இருக்கிறபடியால, அதாவது திருவாயூர் பிள்ளைக்கு பஞ்சசம்ஸ்காரங்களையும் செய்வித்தருளின ஆச்சாரியர் பிள்ளைலோகாச்சாரியர் ஆகையாலே அவருக்கு கோபம் உண்டாகவில்லை. பிறகு நம்முடைய திருமாளிக்கு சென்னால் அவருடைய சிறிய தாயார் பிள்ளைலோகாச்சாரியரோட இவருக்கு உண்டான சம்பந்தத்தை எல்லாம் உணர்த்தி அருளினார். அப்போது
இந்த அர்த்தங்கள் எல்லாம் கேட்க வேணுங்கிற ஆசை இவருக்கும் உண்டாயிற்று. பிறகு பூரகுலோத்தமதாசநாயனை இவர் சேவிக்க நேர்பட்ட காலத்திலே விடலோகாச்சாரியுடைய சம்பந்தம் இவருக்கு இருப்பதை உட்கொண்டு இவரை கொண்டாடினார் என்னும் இவருடைய பிரார்த்தனத்துக்கு இணங்க இவர் நித்தியமாக திருமண்காப்பு சாத்தி கொள்ளக்கூடிய காலத்திலே இவரை அனுவர்த்தித்து இவருடைய இருப்பிடம் தேடி வந்து தான் இவருக்கு சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லாம் அருளி செய்தருளினார்னு அவருடைய சரித்திரத்திலேருந்து பார்க்கிறோம். ஆச்சாரியர் இருந்த இடத்துக்கு சிஷ்யன் தேடி வந்து அவர் அனுவர்த்தித்து தான் அர்த்தங்களை கேட்க வேண்டி இருக்க இவர் அப்படியல்லாமல் சிஷ்யர் இருந்த இடத்துக்கு தான் தேடி போய் அனுவர்த்தித்து அர்த்தங்களை எல்லாம் உபதேசித்தருளினவர். அப்படி நல்ல விலட்சண அதிகாரிகளை அனுவர்த்தித்தாவது உபதேசம் செய்து சம்பிரதாயார்த்தங்கள் பரவுவதற்கு வழிவகுக்க வேணும் என்கிற ஒரு திருவுள்ளத்தை உடையவராக பூரகுலோத்தமதாசனாயன் எழுந்தருளியிருந்தார். இந்த எண்ணம் உய்யக்கொண்டாருக்கும் இருந்தது. அவர் மணக்கால் நம்பியிடத்திலே அந்திம தசையிலே அருளி செய்யும் காலத்தே இவரை அனுவர்த்தித்தாவது யமுனைத்துறை இவரை அனுவர்த்தித்தாவது, அதாவது அவரை பின் சென்று நிர்பந்தித்தாவது, நீராக வலிய சென்று அவரை தேடி சென்னாவது அவருக்கு இந்த சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் உபதேசிக்க வேணும் என்று உய்யக்கொண்டார் நியமிக்க, அந்த நியமனத்தை உட்கொண்டுதான் ஒரு 6 மாத காலம் அவருக்கு பச்சையிட்டு அவர் மிகவும் விரும்பக்கூடிய கீரை சமர்ப்பித்து அதுக்கு மேலே அவர் கீதார்த்தங்கள் எல்லாம் உபதேசித்தார் என்ன சம்பிரதாயம். ஆக இப்படி ஒரு ஒற்றுமை சிஷ்யரை அனுவர்த்தித்தாவது விலக்ஷண சிஷ்யர்களுக்கு சம்பிரதாயார்த்தங்களை ஆச்சாரியன் சொல்ல வேணும் அப்படிங்கிற இந்த அர்த்தம் புரோவாச்சதாம் தத்துவத்தோ பிரம்ம வித்யாங்கிற ஸ்ருதிக்கு கருத்தை சொல்லும் காலத்தே நல்ல விலட்சண சிஷ்யனாக இருந்தால் அவனிடத்திலே ஆச்சாரியன் ஒழிக்காமல் எல்லா அர்த்தங்களையும் அவசியம் சொல்ல வேணும். ஏன்னா ஆச்சாரியருக்கு விதியாகவே இந்த ஸ்ருதியினுடைய தாற்பயத்தையும் பெரியவர்கள் விளக்குவர்கள். அந்த ரீதியிலே சிஷ்யனை அனுவர்த்திக்க வேணுங்கிற ஒரு அனுவர்த்தித்தும் சொல்ல வேணும் என்கிற ஒரு திருவுள்ளம் அது உய்யக்கொண்டாருக்கும் இருந்தது. அத்த தான் செய்யாவிட்டாலும் அவருடைய காலத்திலே யமுனைத்துறை அவர் அவதரிக்க பெறாதபடியால் அவர் அத்தை செய்யவில்லை, இல்லாட்டி அவரே செய்திருப்பார். தான் செய்ய இயலாத குறை தீரத்தான் அவர் மணக்கால் நம்பிய செய்ய சொல்லி நியமித்தருளினார். அப்படி ஒரு விசாலமான திருவுள்ளம்ங்கிறது இன்றைய தினம் அவதரித்தருளினார் பூரகுலோத்தமதாசநாயனுக்கும் உய்யக்கொண்டாருக்கும் சேர வாய்க்க பெற்றபடியாலே அந்த ஒரு சாமியம் கருதி இன்னைய தினம் இந்த திருநக்ஷத்திர பரிபாலன உற்சவத்தை இந்த கொண்டாட்டத்தை தொடங்குகிறோம். முதலிலே சுருக்கமாக உய்யக்கொண்டாருடைய வைபவத்தை பார்த்து பிறகு அருளி செயல் ஏத்தம் என்கிற தலைப்பிலே சில விஷயங்களை பார்க்கலாம். நாதமுனிகள் ஆழ்வாருடைய அனுகிரகத்தாலே 4000ஐயும் பெற்றருளினார். ஆழ்வார் அவருக்கு அருளி செயல்களை உபதேசிக்கும் காலத்திலே திருத்தரையை வளைத்து கொண்டு உபதேசித்தருளும் காலத்தே பொலிகாங்கிற திருவாய்மொழியை உபதேசிக்கும் தருணத்திலே இந்த தரிசனத்திலே ஒரு மகானுபாவன் அவதரிக்க போறான். அவனுடைய சம்பந்தத்தாலே
சம்பிரதாயம் தழைத்தோங்கப் போகிறது என்று அருளி செய்து அவருடைய சம்பந்தம் தான் எல்லாருக்கும் வாழ்ச்சிக்கு ஹேது என்னும் காட்டியருளினார். உடனே பயனாகிரும் பாங்கலராகிருங்கிற பாட்டை இசையில ஏறிட்டு நாதம் நிகழ் ஆழ்வாரிடத்தில் பிரார்த்தித்து, தேவர் சர்வசக்தராக இருக்கிறபடியால் தேவரால் செய்ய முடியாதது இல்லை. அந்த வியக்தி எப்படி இருப்பன், பின்பு அவதரிக்க போகிற வியக்தி யாரு, எப்படிப்பட்டவன்னு அவனுடைய வடிவத்த தேவரில் காட்டியருள வேணும் அடியனுக்கு என பிரார்த்திக்க, பவிஷ்யதாச்சாரியரான எம்பெருமானருடைய பிரபாவத்தை வெளியிட வேண்டிய காலம் வந்து விட்டது. திருவிழம்பத்தின் ஆழ்வர் அவருடைய திருமேனிய இவர் சேவிக்கும்படியாக காட்டி கொடுத்தார். அப்படி காட்டி கொடுத்தவாறே ரொம்ப ரொம்ப ஆக்கர்ஷகமாக அந்த திருமேனி அமைந்திருந்தது. இவர் நம்மாழ்வாரை பார்த்து, தேவருடைய திருமேனியை காட்டுமே இவருடைய திருமேனி ரொம்ப அழகாக அமைந்திருக்கிறது என்று மறுபடியும் ஆழ்வாரிடத்துல பிரார்த்தித்து, இந்த திருமேனியாடியை நித்தியமாக சேவிக்கும்படியாக தேவரில் அனுகிரகித்தருள வேணும் என்று பிரார்த்திக்க, ஆழ்வார் தம்முடைய திருமேனியை ரட்சிக்கக்கூடிய சிற்பிகள் அவர்களை பார்த்து எம்பெருமானுடைய திருமேனியை காட்டி கொடுத்து, சொப்பனமுக்கேன அவர்களுக்கு காட்டி கொடுத்து, இதே போல நீங்கள் இத்த பார்க்க வேணும் என அவர்களும் ஊனும் உறக்கவும் இன்னிக்கே தீர்த்தமாடி நன்னா சுத்தர்களாக வந்து அந்த திருமேனியை வார்த்து கொடுக்க, ஆழ்வார் தம்முடைய சக்தி விசேஷத்தையும் அந்த திருமேனியில சேர்த்து இவருக்கு பவிஷ்யதாச்சாரியரை அனுகிரகித்தார் என்று சரித்திரம். அதற்கு பிறகு நாதமுனிகள் அருளி செய்தியும் பெற்றுக்கொண்டு பவிஷ்யதாச்சாரியரையும் பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தோட அவர் தம்முடைய திருவதார ஸ்தலத்துக்கு எழுந்தருளி இந்த எம்பெருமானை முகப்பித்துக் கொண்டு மேலையகத்தாழ்வார், கீழையகத்தாழ்வார் முதலானவர்களுக்கு அருளி செய்தியும் கற்பித்து அவர் இப்படி பிரவர்த்தனம் பண்ணி கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். அப்பொழுது தம்முடைய சிஷ்யர்கள் திருக்கண்ணமங்கை ஆண்டான் அவருக்கு பொலிகாங்கிற திருவாய்மொழி வந்தவாறே ஆழ்வார் அருளி செய்த அர்த்தங்களை எல்லாம் சுருக்கமாக அவருக்கு காட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு உய்யக்கொண்டார் குருகை காவலப்பன் தம்முடைய திருக்குமாரராக்குடைய ஈஸ்வர முனிகள் என் இவர்களை எல்லாம் அழைத்து தமக்கு ஆழ்வார் சொப்னத்தில் சேவை சாதித்த விஷயங்கள் எல்லாம் காட்டி கொடுத்து ஆழ்வார் அருளி செய்த விஷயங்களையும் அருளி செய்து, குருகை காவலப்பனிடத்துல நீர் ஆழ்வார் அனுகிரகித்த யோக ரகசியத்தின்படியே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிரும்னு நியமித்தார். உய்யக்கொண்டாரை பார்த்து, நீர் தரிசனத்தை பிரவர்த்தனம் பண்ண வேண்டியது என்று சொல்லி ஈஸ்வர முனிகளிடத்துல உமக்கு அவதரிக்க போகிற குமாரருக்கு யமுனை துறைவர்னு திருநாமம் சாத்த வேணும் என்னெல்லாம் நியமித்திருந்தார். சரமதசையிலே உய்யக்கொண்டாரை அழைத்து யாருக்கும் இதை வெளியிடக்கூடாதுன்னு சபதம் பெற்றுக்கொண்டு ஆழ்வார் தமக்கு அனுகிரகித்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் அந்த திருமேனி அத்தை அருளி செய்து அது எப்படி நமக்கு கிடைத்ததுங்கிற விஷயத்தையும் அருளி செய்து, இத்த ஈஸ்வர முனிகளுடைய குமாரராக இருக்கக்கூடிய குமாரராக அவதரிக்க போகிற யமுனை துறைவர் அவருக்கு நீர் காட்டி தர வேணும். நான் உகந்த விஷயம், உடைய திருப்பாட்டனார் உகந்த விஷயம் நித்த நீர் காட்டி தர வேணும் அப்படின்னு சொல்லி இத்தே தஞ்சமாக நினைத்திருக்க சொல்ல வேணும்னு நியமித்து தான் அந்த பவிஷ்யதாச்சாரியரையே தியானம் செய்து கொண்டு ஆழ்வார் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லி திருநாட்டுக்கு எழுந்தருளினார். பிறகு உய்யக்கொண்டார் தம்முடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய மணக்கால் நம்பி, திருவல்லிக்கேணி பாண்பெருமாளாரையர் ஆகியவர்களெல்லாம் கட்கும் காலத்து பொலிகாங்கிற திருவாய்மொழி வந்தவாறே இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தம் பவிஷ்யதாச்சாரியரான எம்பெருமானார் தான் அப்படின்னு சொல்லி காலக்ஷேபத்தில் சாதிக்கிற காலத்துல நாதமுனிகள் பெற்ற பேர் ஆறுதான் பெற போறா. இந்த பவிஷ்யதாச்சாரியரை சொப்னத்துல சேவித்தவாறே அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு நாதமுனிகள்
அருளி செய்கிறார்னா அவரை நேராக சேவித்தா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். லோகமெல்லாம் அவருடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு, எப்படி கண்ணன பெருமானுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு எல்லாரும் அவனிடத்திலே வந்து விழுந்தார்கள். சக்கரவர்த்தி திருமகனுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு சர்வசத்துவ மனோகரகா என்று லோகமடங்க வந்து விழுந்ததோ இதை போல எல்லாரும் ஆச்சரிப்பார்கள் அப்படின்னு சிஷ்யர்கள்லாம் சொல்லுகிறார்கள். உடனே உய்யக்கொண்டார், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அந்த மகானுபாவனுடைய சம்பந்தம் அவசியம் கிட்டியே தீரும். நேராக சேவிக்கிறோமோ இல்லையோ அவருடைய சம்பந்தம் கிட்டி அல்லது நில்லாது என்ன அருளி செய்தாராம். பிறகு தம்முடைய சரம தசையிலே மணக்கால் நம்பிய அழைக்கிறார். அவர் 12 வருடம் பழுக்க சேவித்து சுശ്രൂஷையெல்லாம் செய்தருளினவர். ஆகையாலே அவருக்கு நாதமுனிகள் தமக்கு காட்டியருளின ரகசியார்த்தங்கள் எல்லாவற்றையும் உபதேசித்து சொப்ன விருத்தாந்தத்தையும் அருளி செய்தவாறு அருளி செய்து நீரே இனிமே தரிசன பிரவர்த்தனத்தை செய்ய வேண்டியதுன்னு சொல்லி சொட்டை குலத்திலே அடுத்தது யமுனை துறைவர் அவதரிக்க போறார். அதற்கு பிறகு யார் தரிசன பிரவர்த்தகரா போறாங்கிற கவலை நாம கொள்ள வேண்டாம். யமுனை துறைவருக்கு இந்த கிரந்தங்கள்லாம் இந்த சம்பிரதாயார்த்தங்கள்லாம் போய் சேரும்படியா செய்ய வேண்டியது நம்முடைய காரியமே ஒழிய அதற்கு பிறகு ஒன்றும் கவலை இல்லை. அவர் பவிஷ்யதாச்சாரியர், அவரே சாட்சாத்காரம் பண்ண போறார். இனிமேல் பவிஷ்யதாச்சாரியருடைய திருநாமத்தாலே தரிசனம் விளங்க போகிறது. அது வரைக்கும் தான் நமக்கு பொறுப்பு. யமுனை துறைவரத்தை சேர்க்க வேண்டிய வரைக்கும் தான் நம்ம காரியம். அதற்கு பிறகு இந்த தரிசனத்தை யார் காப்பாற்ற போறான்னு கவலைப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லைன்னு அருளி செய்தார். அதுக்கு மேலே மணக்கால் நம்பிய அழைத்து அந்த விக்கிரகத்தையும் பிரசாதித்து, என்னுடைய காலத்துல யமுனை துறைவர் அவதரிக்க பெறல, ஆகையாலே இந்த விக்கிரகத்தை யமுனை துறைவரிடத்திலே கொடுத்து திருப்பாட்டனார் விரும்பின விஷயம் இதையே தஞ்சமாக நினைத்திரும்னு நீர் காட்டி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன சொப்பன விருத்தாந்தம் ரகசியார்த்தங்கள் இதெல்லாம் அவருக்கு வெளியிட வேணும் அப்படின்னு இதெல்லாம் உய்யக்கொண்டார் அருள் செய்ததாக நாயனார் ஆச்சான் பிள்ளை நம்முடைய சரமோபாய நிர்ணயம்ங்கிற திவ்ய கிரந்தத்திலே வெளியிட்டருள்கிறார். ஆக நாதமுனிகள் மிக மிக பரிசிரமப்பட்டு பெற்ற அருளி செயல்கள் என்ன, ரகசியார்த்தங்கள் என்ன, பவிஷ்யதாச்சாரியரை பற்றின பிரபாவம் அது என்ன, பவிஷ்யதாச்சாரியுடைய திருமேனி என்ன, இதெல்லாம் நன்னாக பேணி போந்து அத்த மணக்கால் நம்பியிடத்திலே வெளியிட்டு அவர் மூலமாக ஆளவந்தாருக்கு இந்த அர்த்தங்கள்லாம் போய் சேரும்படியாக செய்தருளின மகானுபாவர் உய்யக்கொண்டார். நாதமுனிகள் குருகைக்காவலப்பனுக்கு யோக ரகசியத்தை உபதேசித்த காலத்திலே அவருக்கு பிறகு இவரிடத்திலேயும் நீரும் யோக ரகசியத்தை அபியசிக்க வேணும் என்ன ஆச்சாரியர் நியமித்த காலத்திலே பிணங்கிடக்க மனம் புணரலாகாது என்ன அருளி செய்தார்னு பிரசித்தி. அதாவது ஒரு கிரகத்திலே சவம் இருக்கிறது, என்ன அந்த சவம் இருக்கிற அதே சமயத்துல யாராவது அந்த கிரகத்துல மங்கள காரியம் பண்ணுவார்களோ? செய்ய மாட்டார்கள். தகனாதிகள்லாம் முடிந்து கிரகத்துக்கு சுத்தி ஏற்பட்டு அதுக்கு பிறகு ஒரு சம்பத்சர காலம் வரைக்கும் கூட அந்த கர்த்தாவாக இருக்கக்கூடியவனுக்கு மங்கள காரியம் எதுவும் செய்து கொள்ள மாட்டான். அப்படி இருக்க சம்சாரிகள் எல்லாரும் சவத்தை போல இருக்க எம்பெருமானை அறியாமல் எம்பெருமான அடையறதுக்கு வழி தெரியாமல் இருந்தும் இல்லாதவர்களுக்கு சமமாக திகைத்து கொண்டிருக்கிற காலத்தில் நான் மட்டும் நன்னா எம்பெருமான அனுபவிக்கையாகிற அந்த விவாகம் அதுதான் யோக ரகசியத்தாலே நேரும், அத்தை செய்யலாகாது என்று இப்படி அவர் அருளி செய்தாராம். ஆகையாலே தாம் பட்ட பரிசிரமம் புண்டரீகாட்சரம் தான் இவருக்கு திருநாமம்.
தாம் பட்ட பரிசிரமம் அருளிச்செயல்களை பெறுவதற்காக 12,000 உரு சொல்லி ஆழ்வாரத்திலிருந்து பெற்ற அந்த அருளிச்செயல் வீணாக போகாதபடியாக பின்புள்ள சம்சாரிகளும் வாழ்ந்து போக வேணும், அவர்கள்லாம் எம்பெருமான அனுபவிப்பதற்கு எம்பெருமான அடைவதற்கு வழிய அறியாமல் இருக்க நான் மட்டும் எம்பெருமான விவாகம் செய்து கொள்ளுதல்ங்கிற ஒரு நிலை கூடாது என்று இவர் திருவுள்ளம்பத்தினபடியாலே நாதமுனிகளையும் வாழ்வித்தவர், உலகத்தையும் வாழ்வித்தவர் என்று உய்ய கொண்டவர் இனி இவருக்கு திருநாமமாக ஆயிற்று. ஆக இவர் மூலம்தான் நாதமுனிகளுக்கு பிறகு அருளிச்செயல்களுடைய விசேஷ பிரச்சாரம் அது நடந்ததுன்னு இவருடைய வைபவம். ஆகையாலே ஆச்சாரியர்கள் அவதரித்து அருளிச்செயல்களை தாங்கள் கற்று பிறர்களுக்கும் அது போய் சேரும்படியாக கற்பித்து அதன் அர்த்தங்களை எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணவில்லை என்னால் இன்னைக்கு நமக்கு அருளிச்செயல்களுடைய மூலமும் கிடைத்திருக்காது, அருளிச்செயல்களுடைய அர்த்தமும் கிடைத்திருக்காது, ரகசியார்த்தங்களும் நமக்கு கிடைத்திருக்க மாட்டா. முக்கியமாக எம்பெருமானாருடைய பிரபாவத்தை பின்புள்ள ஆச்சாரியர்கள் அறிந்திருக்கவும் வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். ஆகையாலே இந்த அர்த்தங்களை எல்லாம் பின்புள்ளார் அறிந்து உய்யும் வண்ணம் செய்தபடியாலே உய்ய கொண்டவராக திகழ்கிறார் புண்டரீகாட்ச சூரி. அவர் அருளிச்செயலை வாழ்விப்பதற்காக இந்த காரியத்தை செய்தபடியாலே, அருளிச்செயலை பரப்புவதற்காக செய்தபடியாலே, நமக்காக அருளிச்செயல்களை பரப்பினபடியாலே இந்த அருளிச்செயல்களுடைய பெருமையையும் சுருக்கமாக அனுபவிக்கலாம். அருளிச்செயல்கள் என்றுதான் வழங்குவர்கள் சம்பிரதாயத்தில். இத்த திவ்ய பிரபந்தம் என்னும் 4000 என்னும் மற்ற சொற்களை கொண்டு இத்த போன்ற சொற்களை கொண்டு சம்பிரதாயஞர்கள் வழங்க மாட்டார்கள். அருளிச்செயல்கள் என்றுதான் வழங்குவார்கள். அனுகிரகத்தாலே வெளிவந்த கிரந்தம், அனுகிரகத்தாலே இயற்றப்பட்ட கிரந்தம் அல்லது அனுகிரகத்தாலே பிரவர்த்தனம் பண்ணப்பட்ட ஒரு கிரந்தம் என்ன ஆழ்வார்களுடைய அருளாலே உண்டான ஒரு கிரந்தம் அல்லது எம்பெருமானுடைய அருளாலே உண்டான ஒரு கிரந்தம் என்னும் கொள்ளலாம். சம்சாரிகளுடைய ஒரு பாக்கியம் அதுவே பரிணமித்து அருளிச் செயல்களாக ஆயிற்று என்று சொல்ல வேணும். எப்படி அசுரர்களாலே சிரமப்பட்ட தகர்ப்புண்ட தேவர்களை வாழ்விப்பதற்காக, தேவர்களுக்கு பலத்தை கொடுப்பதற்காக, தேவர்களுக்கு மரணம் நேராதபடியாக பிராணன்கள் நிலைத்திருக்கும்படியாக செய்வதற்காக ஒரு அமிர்தம் அது கடைந்து எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டதோ, அது திருப்பார்கடலை கடைந்து ஒரு அமிர்தம் எம்பெருமானாலே தேவர்களை வாழ்விப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதே போலே சம்சாரிகள் முமுட்சுக்கள் இவர்களை வாழ்விப்பதற்காக ஒரு அமிர்தமாகத்தான் அருளிச் செயல்கள் எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டன. சகல சாஸ்திரங்களையும் திரட்டி எடுத்து கடைந்த அமுதமாகத்தான் இவத்தை நாம் கொள்ள வேணும். அமுதன்ன சொன்மாலை என்னார் பூதத்தார், தொண்டர் கமுதுண்ண என்னார் ஆழ்வார். ஆக பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இத்த அமிர்தமாக கருதுவர்கள்னு தான் நாதமுனிகள் பக்தாமிர்தம்னு தொடங்குகிறார் தனியனை. அவ்வளவு இனியதாக இருக்கு, அமிர்தம் போல இனியதாக இருக்கிறதுன்னு இது அமிர்தமாக சொல்லப்படுகிறது. அமிர்தமானது எப்படி சக்தியை கொடுக்குமோ அதே போல இதுவும் சக்தியை கொடுக்கும். ஆழ்வார் தாமே ஆழ்வார் 4 பிராயம் சரணம் புகுந்தார்.
நோத்த நாலு நோத்த நோன்பு ஆறாவது மானை நோக்கு பிறந்தவாறு 4 திருவாய்மொழிகள்ல ஆழ்வார் சரணம் புகுந்தார். அதுல 3 சரணாகதிகள் நித்திய கைங்கரியத்தை பெறுவதற்காக, மோட்சத்தை பெறுவதற்காக செய்யப்பட்ட சரணாகதிகள். பிறந்தவாறுல விபவாவதாரத்துல ஆழ்வாருடைய சரணாகதி, அதுவும் மேல பார்த்தா மோட்சத்துக்காகன்னு தோத்தலாம். ஆனா ஆழ்வானுடைய நிர்வாகமாக, நம்மள திருவுள்ளம்பத்தின் நிர்வாகமாக என்ன பிரமேயம் அந்த திருவாய்மொழிக்கு நிஷ்கர்ஷிக்கப்படுகிறது? ஆக நூத்த வந்தாதின்னு திருநாம பாட்டில் அருளி செய்கிறார் ஆழ்வார். ஆவதற்காக நூத்த வந்தாதி என்ன? எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுசந்தித்தா ஆழ்வாரால தரித்து நின்று அனுபவிக்க இயலவில்லை. ஆகையாலே எம்பெருமான நன்னாக கிட்டி அனுபவிக்கும்படியாக நீ அனுகிரகித்தருள வேணும்னு தான் பிறந்த வார்த்தையில் ஆழ்வாருடைய பிரார்த்தனை. ஆகையாலே நன்னாக அனுபவிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை வழங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு திருவாய்மொழியாகத்தான் ஆழ்வார் பிறந்தவாறுங்கிற திருவாய்மொழியை அருளி செய்கிறார். ஆக நிந்தன்னை நாடும் வண்ணம் சொல்ல வேணும்னு தான் பிரார்த்திக்கிறார் எம்பெருமானிடத்திலே. ஆக எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய சாமர்த்தியத்தையும் கொடுக்க வல்லது திருவாய்மொழி. எம்பெருமானிடத்துல ஈடுபடுத்தவும் வல்லது, மூழ்கடிக்கவும் வல்லது. அனுபவிக்கிற பலம் எம்பெருமான குறித்து ஆத்மதாக பலதாகான்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆத்மதாகன எம்பெருமான் தன்னைத்தானே கொடுப்பவன். கொடுத்தா அந்த எம்பெருமானை எப்படி அனுபவிக்க வேணும்னு தெரியாது, அனுபவிக்கிற சாமர்த்தியம் இருக்காது நமக்கெல்லாம். அந்த சாமர்த்தியத்தையும் கொடுக்கக்கூடியவன் என்று ஸ்ருதிதானே சொல்லி, அத்த போல எம்பெருமானை வழங்கவல்ல, அது எம்பெருமானை நாம் அடையும்படியாக செய்யவல்ல திருவாய்மொழி. அது எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய பலத்தையும் சேர்த்து நமக்கு தரவல்லது. ஆக நூத்த வந்தாதி என்று. ஆக அமிர்தம் எப்படி சக்தியை கொடுக்குமோ, சாமர்த்தியத்தை கொடுக்குமோ, அதே போல இது பலத்தையும் கொடுக்க வல்லது. இந்த திருவாய்மொழியானது அப்படிப்பட்ட ஏத்தம் வாய்ந்தது. அமிர்தமானது தேவர்களுக்கு பிராணனை தங்க வைப்பதற்காக, மரணமில்லாத ஒரு தன்மையை கொடுப்பதற்காக எம்பெருமானாலே வழங்கப்பட்டா போலே நமக்கெல்லாம் பிராணபூத்தன் எம்பெருமான். எம்பெருமானார் தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலே பாராசரிய வச்சசுதா இன்னும் வேதவியாச பகவானுடைய பிரம்மசூத்திரங்களை அமிர்தமாக உருவகப்படுத்தி பிராணாத்ம சஞ்சீவனி என்று அந்த பிரம்மசூத்திரம் செய்யக்கூடிய காரியத்தை அருளி செய்கிறார். பகுமதி வியாகாத தூரஸ்திதா மானீதான் துரிஜாட்சரைஹி சுமனசோ பௌமா பிவந்தம் என்று அருளி செய்கிறார். வியபகத பிராணாத்ம சஞ்சீவனி என்ன, பரமாத்மாவை அடியோடு அறியாதவர்களை, அறியாத சம்சாரிகளுக்கு எம்பெருமானை பற்றி உள்ளபடியாக அறிவித்து வாழ்விக்க வல்ல அமிர்தமாக திகழ்கிறது பிரம்மசூத்திரம் என்ன அவ்விடத்தில் எம்பெருமானார் அருளி செய்கிறார். பிரம்மசூத்திரமே எம்பெருமானை பற்றி என்ன அறிவிக்கிறது என்ன ஏத்தம் இருக்குன்னா, திருவாய்மொழிக்கு அந்த ஏத்தம் கைமுத்திக நியாயத்தாலே சித்தம். எம்பெருமான கவிபாட வேணும்னா ஷடரிபுர் ஏகையேவ கமலாபதி திவ்ய கவிகின்னு சொல்வார்கள். எம்பெருமான கவிபாட வேணும் என்னால் ஆழ்வார் தான் கவிபாட வேணுமே ஒழிய வேற ஆறாலையும் கவிபாட முடியாது. ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணனுக்கு ஏத்த பெரும்புகழுடைய கவியாக ஆழ்வார் இருக்கிறார்னு வேற யாரும் சொல்ல, ஆழ்வார் தாமே காட்டி கொடுக்கிறார். ஆக எம்பெருமான கவிபாட வேணும்னா ஆழ்வாரால தான் கவிபாட முடியும். எம்பெருமானவன் ஆழ்வாரிடத்திலே தாம் உபய விபூத்திநாதனாக தான் இருக்கக்கூடிய நிலையை காட்டி கொடுத்து, பராமதத்தில் தான் இருக்கக்கூடிய ஏத்தத்தெல்லாம் காட்டி கொடுத்து, ஆழ்வார் கையிலே தாளத்தை கொடுத்து, ஆழ்வீர் இத்த நீர் பாடின இந்த இருப்பு எனக்கு ஒன்னா தோத்து, நீர் இத்த கவி பாடாத போது இவ்வளவும் எனக்கு அசத்கல்பமாகத்தான் தோத்துகிறதுன்னு எம்பெருமான் அருளி செய்ய ஆழ்வார் எம்பெருமானை வீத்திருந்துங்கிற திருவாய்மொழியாலே போத்தின்னு கவி பாடினார்னு சம்பிரதாயம். ஆக
அப்படி எம்பெருமானே வாழ்விக்கக்கூடிய கவி பாட வல்லவர். அவ்வளோ வைபவம் படைத்த கவி ஆழ்வாருடைய திவ்ய கவி. ஆனபடியாலே அந்த எம்பெருமான அறியாமல், எம்பெருமானோட சம்பந்தம் இல்லாமல் சிரமப்படக்கூடிய சம்சாரிகள், அவர்களுக்கு அந்த பிராண சம்பந்தம், பிராணன்னா வாழ்விக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானோட சம்பந்தத்தை உண்டாக்க வல்லதாக இந்த திருவாய்மொழி அமைந்திருக்கிறது. ஆகையாலே அமிர்தம் எப்படி பிராண சம்பந்தத்தை நிலை பெறச் செய்யுமோ அதே போல திருவாய்மொழியும் பிராணனை நிலை பெறச் செய்யக்கூடியதாக இருக்கிறதுன்னு ஒரு ஏத்தம் திருவாய்மொழிக்கு. அமிர்தம் எப்படி பிராணனோட கூட்டுவிக்கிறதோ அதே போல இதுவும் பிராணனோட கூட்டுவிக்கிறது. மரணமற்ற தன்மையை அமிர்தம் வழங்குமா போல திருவாய்மொழியானது ஒருவனை முக்தனாக்கி மரணமற்ற தன்மையை வழங்குகிறது. ஆக இப்படிப்பட்ட ஏத்தங்கள் வாய்ந்தது திருவாய்மொழி என்ன. இதுக்கு ஒரு வைபவம் சம்சாரிகளுடைய பாக்ய பலமாகத்தான் இந்த திருவாய்மொழி என்பது அவதரித்தது. சம்சாரத்தில் சிரமப்படக்கூடிய நம்ம எல்லாம் வாழ்விப்பதற்காக எம்பெருமானானவன் சகல சாஸ்திரங்களுடைய சாரமாக இந்த திருவாய்மொழியை அனுகிரகித்தருளினான். அந்த திருவாய்மொழியாக இருக்கட்டும், அருளி செயல்களாக இருக்கட்டும், எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே அருளி செய்யப்பட்டவை. அல்லது ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தாலே சம்சாரிகள் வாழ வேணும், இவர்கள் எம்பெருமானை அறிந்து உய்வடைய வேணும் என்கிற கருணையினாலே அருளி செய்யப்பட்ட கிரந்தங்களாக இருக்கிறபடியாலையும் இவத்துக்கு அருளி செயல் என்ன திருநாமமாக ஆயிற்று. மற்ற பக்தர்களை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய ஏத்தத்தை போல மற்ற கிரந்தங்களை காட்டும் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களுக்கு ஏத்தம். ஆழ்வாருக்கு பிறகு பல ஆயிரம் கவிகள் பிறந்து இறந்திருந்தாலும் கூட ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை நாம் ஆதரிக்கிறா போல எந்த ஒரு கிரந்தத்தையும் யாரும் ஆதரிக்கிறது இல்லை. திருப்புண்ண மரத்தடியில இருந்து கொண்டு பூர்வாச்சாரியர்கள் எப்போதும் திருவாய்மொழி அனுசந்தானமே காலக்ஷேபமாக திகழ்ந்தவர்கள். சகல சாஸ்திரங்களையும் அறிந்த வேதாந்தி 6 தர்சனங்களையும் அறிந்து 6 தர்சனங்களையும் தன் வசத்திலே கொண்டமைக்கு அடையாளமாக 6 ஆசனங்களிட்டு அதன் மேலே அமர்ந்த ஏத்தம் படைத்தவர். அவர் பட்டரை ஆசிரியித்த பிறகு எப்போதும் திருவாய்மொழி அனுசந்தானத்தோடையே பொதுபோக்கினவர். 100 திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதித்தார்னு பிரசித்தம். அது மட்டுமல்லாமல் திருவருத்தத்தையும் கூட அவர் பல ஒரு காலக்ஷேபம் சாதித்தார்னு திருவருத்த வியாக்கியானத்திலேன்னு தெரிகிறது. ஆக இப்படி சகல சாஸ்திரங்களையும் அறிந்த ஆச்சாரியர்கள் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் விட்டு இதிலே துவண்டார்கள். அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அபினிவேஷத்தாலே எம்பெருமானை அனுபவித்து அந்த பக்தி அபினிவேஷத்தாலே இவர்கள் அருளி செய்த சொல்லாக இருக்கிறபடியால்தான் நம்பிள்ளை கடைசி பாட்டினுடைய வியாக்கியானத்தில், திருவாய்மொழிய கடைசி பாட்டினுடைய வியாக்கியானத்தில் துவழ்கைக்கடி பக்தி அபினிவேஷம் வழிந்து புறப்பட்ட சொல்லாக இரேன் அருளி செய்கிறார். ஆக அவ்வளவு ஏத்தம் பெற்றவை இந்த அருளி செயல்கள். இந்த அருளி செயல்களுடைய பிராமாண்யம், இவைகள்லாம் பிரமாணங்கள் தான், நம்பத்தகுந்தவைகள் தான், நம்மாலே ஆதரிக்கப்பட வேண்டியவைகள் தான் என்பதை பல முன்னோர்கள் பலவிதமாக நிரூபித்திருக்கிறார்கள். மேலழ பார்த்தா இந்த அருளி செயல்களை குறித்து சில சந்தேகங்கள்லாம் எழுகின்றன. தேவதாந்தரங்களை குறித்து ஆழ்வாருடைய அருளி செயல்கள் வெவ்வேறு விதமாக அமைந்திருக்கின்றன. எம்பெருமானவன் தேவதைகளை படைத்தான்
என நான்முகக் கொழுமுட ஈன்னு படையென்னு முதல் படைத்தாய். நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான். நான்முகனை நாராயணன் படைத்தான். என்ன போல பிரம்மா என்ன ருத்ரன் இவர்களை எம்பெருமான் படைத்தான்னு சில இடங்கள்ல ஆழ்வார்கள் ஒரு ஆட்சேபம் கடம்புறது. படைத்தான்னு சில இடங்கள்ல அருளி செய்கிறார்கள். சில இடங்களிலே எம்பெருமானவன் தன்னுடைய வலவருகிலே திரிபுரம் எரித்தவன கொண்டிருக்கிறான். திருமார்புல பிராட்டியும் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு ருத்ரனையும் ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறான். அதே போல தன்னுடைய உந்தியில பிரம்மாவை வைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன இறையும் அகலகில்லேன்னு சொல்லக்கூடிய பிராட்டிக்கு ஒத்த ஏத்தத்தோட ரஜஸ்தம குணங்களுடைய பிரம்மருத்ரர்களையும் தன் திருமேனில வைத்துக் கொண்டிருக்கிறான்னு அருளி செய்கிறார்கள். மற்றும் சில இடங்களிலே கண்ணபிரானை தொழுவார் ஒத்தை பிற அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் புள்ளூர்தி கடல் பணிந்தேத்துவர் என்ன எம்பெருமானுடைய வைபவத்தை பிரம்மருத்ராதி தேவதைகள் அறிந்து பெருமான தண்டனிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி திரிவர்கள் அப்படின்னு சில இடங்கள்ல அருள் செய்கிறார்கள். இன்னும் சில இடங்களிலே மாசூணா வான்கோல தமரர்கோன் வழிபட்டால் மாசூணா உணபாத மலர்ச்சோதி மழுங்காதே என்ன பிரம்மருத்ராதிகள் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணா உன்னுடைய பெருமைக்கு தாழ்ச்சி உண்டாகும் என்ன அருள் செய்கிறார்கள். இப்போ ஸ்தோத்திரம் பண்ணார்கள்னு ஒருத்தர சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணா உனக்கு தாழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார்கள். மற்றும் ஒரு இடத்துல நடுமதி சடையன் என்கோ நான்முக கடவுள் என்கோ அரியை அயனை என்ன சிவனாய் அயனானாயின்னு எம்பெருமானே பிரம்மாவானா எம்பெருமானே ருத்ரனானா அப்படின்னு சொல்லுகிறார்களே. ஆழ்வார்களுக்கு என்ன சித்தாந்தம்? தேவதாந்திரங்களை குறித்து ஆழ்வார்களுக்கு என்ன சித்தாந்தம்? எம்பெருமான காட்டில் அவர்கள் வேறுபட்டவர்கள்னு சித்தாந்தமா? எம்பெருமானே தேவதைகளாக ஆனான்னு சித்தாந்தமா? தேவதைகள் எம்பெருமான ஆராதிப்பார்கள்னு சித்தாந்தமா? ஆராதிதா எம்பெருமானுக்கு குறை வரும்னு சித்தாந்தமா? தேவதைகள் தம குணத்தை உடையவர்கள்னு சித்தாந்தமா? இல்லை அவர்களே எம்பெருமான் தன் திரும்பியை வச்சுட்டு இருக்கான்னு சித்தாந்தமா? நாம் உன்னோட ஒன்றும் முரண்பட்டதாக ஆழ்வாருடைய திருவாக்குகளில் தோத்துகின்றனவேன்னு ஒரு கேள்வி எழுகிறது. இது சமாதானம் என்ன? ஏன்னா இந்த ஆழ்வார்களுக்கு தேவதாந்திரங்களை குறித்து என்ன திருவுள்ளம்ங்கிறது அவருடைய திருவாக்குகளில் நன்னா நாம் அறிய முடியும். ஓ உலகினது இயல்பே என்கிற அருள் செயலில் நீங்களாக வைபவம் இல்லாத ஒன்றுக்கு வைபவம் இருப்பதாக ஏறிட்டு அதுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து அதில் அமர்த்தி வைத்தீர்கள். நீங்களாக பேணலைன்னா அந்த தேவத்தை நிற்குமான்னு நிற்காது. நீங்க அதை தாங்க வைத்து முட்டு கொடுத்து நிற்க வைத்து கொண்டீர்கள். நீங்க தாங்கலைன்னா அந்த தேவத்தை தானான பெருமையோட இயற்கையாக அது தங்கி நிற்குமா நிலைத்து நிற்குமான்னு நிற்காது நில்லாது என்று அருளி செய்கிறார். பிஞகன் தன்னோட எதிர்வன் அவன் எனக்கு நேரானார் திருமொழி சிப்பிரான். ருத்ரனோட நான் எதிரிட்டா ருத்ரன் எனக்கு நிகராக ஆக மாட்டான் அப்படின்னு ஸ்பட்டமாக அருளி செய்கிறார். ஆக இப்படி பல இடங்களிலே நிறைய பாட்டுக்களை உதாரிக்கிறார். இப்படி பல இடங்களிலே தேவதைகளுடைய தாழ்ச்சியை ஆழ்வார்கள் அருளி செய்து எம்பெருமானே பராத்பரன் என்று காட்டினர். திருமொழி பிரான் நேர தம்முடைய சரித்திரத்திலேயே ருத்ரனை ஜெயித்தவர் என்று பிரசித்தம். பெரியாழ்வார் பகவத் பரத்வத்தையே நாடும் நாரும் நன்கறிய ஸ்தாபனம் செய்தருளினவர். ஆகையாலே இந்த ஆழ்வார்களுக்கு தத்துவ விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மகர்ஷியோடைய கிரந்தங்களை காட்டிலும் ஆழ்வார்களுடைய கிரந்தங்களுக்கு ஏத்தமே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தத்துவத்தை உள்ளபடியாக காட்டுகிறார்கள் என்பதுதான். ஸ்மிருதிகளையோ இத்திஹாச புராணங்களையோ பார்த்தா தேவதாந்திர பிரசம்சையும் இருக்கும், பகவத் பிரசம்சையும் இருக்கும். இவாளுக்கு என்ன சித்தாந்தம்?
இவ தேவதாந்திரபரர்களா, எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்ல வந்தவர்களா இன்னும் ஒன்றும் தெரியாது. ஆகையால தான் எவ்வளோ சாஸ்திரங்களை வாசித்தவர்களுக்கும் கூட தத்துவ விஷயத்திலேயோ மற்ற விஷயத்திலேயோ நிச்சயம் இல்லாமல் இருக்கிறதுன்னு இது பராசர பட்டருடைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரித்திரத்தாலே நாம் வெளியே அறியலாம். எல்லா சாஸ்திரங்களும் வாசித்த ஒருவன் அவன் வருங்காலத்தே பட்டர் அந்த சாஸ்திரிய வா வந்தையா நான் போலே சாமான்யமாக குஷலம் விசாரித்து அவனுக்கு எத்தையோ கொடுத்து அனுப்புவார். இதே ஒரு உஞ்சவிருத்தி பிராமணர், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், அவருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த சுவாமி எழுந்தருளினா பட்டர் எழுந்தருளவனும் ரொம்ப ஆதரித்து அவரிடத்துல மிகவும் உபச்சாரத்தோட வார்த்தைகள்னு சொல்லி அவருக்கு நிறைய சத்காரம் செய்தருள்றார். இதை பார்க்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு சகல சாஸ்திரங்களும் அறிந்தவன், அவனிடத்த சாமான்யமா விவகாரம் பண்றார். இவரை விசேஷமாக ஆதரிக்கிறாரே அப்படின்னு ஒரு சந்தேகம். உடனே பட்டரிடத்திலே கேட்டு விட்டார்கள். பட்டர் நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்த்து கொண்டிருந்தோம் என்ன சொல்லுகிறார். அடுத்து நான் வாழ்னா ஏகாந்தமா மறைஞ்சிருக்கா. முதல்ல அந்த சாஸ்திரி வருகிறான். அவனை பார்த்து எப்பயும் போல கொஞ்சம் வார்த்தாலாபம் செய்து விட்டு, நீ யாரதான் பரதேவத்தை நினைச்சுட்டு இருக்க சுவாமி? இது திடீர்னு இப்படி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கு. எது பரதேவதன்னு கேட்டா அதை நிச்சயிச்சு சொல்ல முடியுமா? ஒரு வாக்கியம் சிவையவ கேவலகான்னு சொல்லித்து, ஒரு வாக்கியம் நகிரீந்திர தொதுத்தரகான்னு சொல்லித்து. அப்ப சிவன் தான் பெரியவன் ஒரு வாக்கியத்தை பார்த்தா தோத்துறது, இந்திரனை காட்டிலும் மேலானவன் ஆறும் இல்லைன்னு ஒரு வாக்கியம் சொல்றது, கிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரே இன்னொரு வாக்கியத்தாலே பிரம்மாதான் பெரியவன்னு தோத்துறது. இன்னொரு வாக்கியம் அக்னேனய சுபத்தா, ஏன்னா அக்னி தான் மேலான வழியை அழைத்து செல்வன், வழியிலே அழைத்து செல்வன், அந்த ஸ்தானத்தை அடைவிப்பவன்னு சொல்ற மாதிரி தோத்துறது. இப்படி ஒவ்வொரு வாக்கியத்துல ஒவ்வொரு தேவத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்க செய்தி எது பரதத்துவம்னு எப்படி நிச்சயிக்கிறது? எல்லாம் ஒன்றும் தெரியல சுவாமி, அதெல்லாம் கட்டமான விஷயம், அதெல்லாம் ஆறாலையும் நிர்ணயிக்க முடியாதுன்னு அவர் சொன்னாராம். அந்த சாஸ்திரி சென்ன பிறகு அவர் இந்த உஞ்சவிருத்தி ஸ்ரீ வைஷ்ணவர் எழுந்தருளினவாறு அவரிடத்துல கேட்டா, இது ஒரு கேள்வியா, இந்த விஷயம் கூட தெரியாதான்னு. எப்போதும் பெருமான் தான் பரதேவதைங்கிறத எவ்வளோ காலக்ஷேபங்களை கேட்டிருக்கோமே. ஆஹா, இதுல ஒரு சந்தேகம் உண்டா? நாராயணன் தான் பரதேவத்தை பரதத்துவம், அதுல ஒரு சந்தேகம், அது ஒரு விவாதம் என்ன அனாயாசமாக அவர் சமாதானம் அருளி செய்தாராம். எவ்வளோ சாஸ்திரங்களை வாசித்தாலும் கூட ஏற்பட முடியாத ஒரு அறிவு அது அருளி செயல்களாலே அனாயாசமாக ஏற்படும். ஆகையால தான் முற்காலங்களிலே சந்தியா மட்டம் என்ன உண்டு. அதாவது நித்தியமாக சந்தியாவந்தனம் செய்யக்கூடியவர்கள் ஜலபாகத்தை நதியிலே செய்துவிட்டு ஜபத்தை செய்வதற்காக நதிக்கரையிலே அந்தந்த கிராமங்களிலே சந்தியா மட்டம் என்று அமைந்திருக்கும். அங்கதான் துறைச்சுவடிகள் ஏன்னா அங்கதான் நூலகத்தை வைத்திருப்பார்கள். அங்க அந்த சந்தியா காலத்துல ஜபத்தை செய்த பிறகு அங்க விசாரங்கள்ல செய்வார்கள் என்ன அருளிச்செயல் வியாக்கியானங்கள்லேருந்து நாம் அறிகிறோம். அந்த சந்தியா மட்டத்திலே கீதை அறிந்த ஒருவன் சென்னா அவனை யாரும் பெருசா விஸ்வசிக்காமல், பக்கத்துலாம் வந்துடாத, ஆத்துக்கெல்லாம் வந்துடாத, நீ வந்திருக்க ஏதோ கீதை தெரியும்னு சொல்ற, போனா போறது, இந்தா ஒரு 4 அரிசி வச்சுக்கோ என்று அவனுக்கு கொஞ்சம் அரிசியை கொடுத்து அவனை அனுப்பி விடுவார்கள். இது கீதையை அர்த்தத்தோட தெரிந்து கொண்டவனா இருந்தாலும் கூட பெருசா சத்கரிக்க மாட்டார்கள். இதே ஒரு விண்ணப்பம் செய்யக்கூடிய அரையர் சுவாமி திருவாய்மொழி தெரியும் அப்படின்னா அவர் கிராமத்துக்கு எழுந்தருளினவாறே அவர் சத்கரிக்கவன் எம்பெருமானுக்கே ஆசை. திருவாய்மொழி தெரியும் அவருக்கு, திருவாய்மொழி தெரியுமா அவருக்கு, அவர் ஆதரிக்கவன் என்ன எம்பெருமானே தானே புறப்படவன் ஆசை.
தாம் புறப்படுறதுக்கு பிரதிநிதியாக தன்னுடைய ஸ்ரீஷடோபனை அனுப்பி ஊர் எல்லை வரைக்கும் தான் எழுந்தருள்வதாக பாவித்து அவர் இருக்கக்கூடிய அந்த எல்லையில அவரை சத்கரித்து ஸ்ரீடோபத்தை எழுந்தருள் பண்ணி சத்கரித்து அவரை உள்ள வர சொல்லி எம்பெருமான் சேவை சாதித்து தான் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறான். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் அந்த கிராமத்தில் இருக்கிறவா எல்லாரும் தேவரடியுடைய குடிசைக்கு பொன்னடி சாத்தவனும் என்ன பிரார்த்திக்கிறார்கள். இத்தனைக்கும் அவருக்கு ஒன்றும் திருவாய்மொழி அர்த்தங்கள்லாம் தெரியல. திருவாய்மொழி மூலம் தெரிந்தாலே அவ்வளவு சத்காரம் செய்வார்களாம். ஆக அப்படி அந்த திருவாய்மொழிக்கு உண்டான ஏத்தம். மற்றவர்கள்லாம் திருவாய்மொழி கத்தவாளை சத்கரிக்கிறது இருக்கட்டும், ஆழ்வார் தாமே ஓதவல்ல பிராக்கள் நம்மை ஆளுடையார்கள் பண்டேன்னு அருள் செய்தார். இந்த திருவாய்மொழி முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டாம். இந்த ஒரு திருவாய்மொழி கொண்ட பண்டுங்கிற ஒரு திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழியை நாளைக்கு ஒருத்தன் அத்தியனம் பண்ண போறான். நாளைக்கு ஆறு சொல்ல போறானோ அவன் இன்னைக்கே எனக்கு சுவாமி. இன்னும் திருவாய்மொழி சொல்லலை, நாளைக்கு தான் சொல்ல போறான். நாளைக்கு தான் திருவாய்மொழிய ஒரு தடவை சொல்ல போறான். அவன் நாளைக்கு சொல்ல போறவனா இருந்தா அவன் சொல்லுவதற்கு முன்பே இன்னைக்கே சுவாமி எனக்கு அப்படின்னு அத்தியேஷ்யதே சைவம் தர்மியம் சங்கிராமம் ஆவயோகம்னா கீதாச்சாரியம். இந்த சம்பாதம் அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் நடந்த சம்பாதம் இருக்கு. இதை யார் படிச்சானோ அவன் எனக்கு பிரியன்னு சொல்ல, யார் படிக்க போறானோ அவன் எனக்கு பிரியன்னு அருளி செய்தான் கீதாச்சாரியன். அந்த ரீதியில ஓத வல்லவர்கள் ஆறு இருக்காளவெல்லாம் எனக்கு உபகாரக்கர்கள். எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சுவாபாவிகமான சம்பந்தத்தை உணர்த்தி சம்சாரிகளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் இயற்கையானதுன்னு எம்பெருமான் தான் சுவாபாவிகமான பந்துன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு திருவாய்மொழி. இப்படிப்பட்ட ஏத்தம் வாய்ந்ததாக அது இருக்கிறபடியாலே ஆர் கற்கிறார்களோ அவளை எனக்கு உபகாரகர்கள். அவள்லாம் கற்பதற்கு முன்பு தொடங்கியே எனக்கு சுவாமிகள்னு அருளி செய்கிறார் ஆழ்வார். திருவாய்மொழியோட சம்பந்தம் இருந்தால் இவை பத்தி நின்பாளர் வைகுந்தமேறுதல் பான்மையினர். திருவாய்மொழி கத்தா அவ எம்பெருமாடத்துல போய் ஒன்றும் கட்ட வேண்டாம். அவ உரிமையோட திருவாய்மொழிய கத்துட்டேன், எனக்கு பரமபதத்தை நீ கொடுத்தே ஆக வேணும்னு அவ தாயப்பிராப்தமாக, எப்படி ஒரு பிதாவினுடைய சொத்து இருக்குன்னா அது பிள்ளைக்கு உரிமையோட வந்து சேரும். அந்த ரீதியில இந்த திருவாய்மொழியை கத்தவர்களுக்கு இந்த பரமபதம்ங்கிற தாயப்பிராப்தமாக அமைந்திருக்கும்னு ஆழ்வார் தாமே அருளி செய்கிறார். அவ்வளவு சிறந்ததாக இந்த அருளி செயல் அமைந்திருக்கிறபடியால அதுல தத்துவ விஷயத்துல ஒரு சந்தேகம் என்பது கிடையவே கிடையாது. அதில் ஆழ்வார்களுக்காக இருக்கட்டும், ஆழ்வார்கள் அருளி செயல்களையா இருக்கட்டும், எது பரதேவத்தைங்கிறதுல ஒரு சந்தேகமே இல்லை. அப்படி இருக்க செய்து இந்த வாக்கியங்கள்ல கொஞ்சம் முரண்பட்டா போல வெவ்வேறு விதமாக வார்த்தைகள்லாம் இருக்கே. ஏன்னா அது ஆழ்வார்களுடைய தோஷத்தால வந்தது இல்லை, அந்த தேவதைகளுடைய சுபாவத்தால வந்தது. தேவதைகள்லாம் ஒரே மாதிரி இருப்பார்களானா ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் ஒருபடி இருந்தார்களே ஆனால் மற்றொரு நாள் மற்றொருபடி இருப்பார்கள். ஆகையாலே அவர்களுடைய சுபாவத்துக்கு சேர அவாவா இருக்கக்கூடிய நினைவை அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய நினைவை பின்சென்று ஆழ்வார்கள் இப்படி அருளி செய்தார்கள். அவ கர்மவசியர்கள தலைவர்களாக இருக்கிறபடியாலே முன்முன் ஜென்மங்களிலே எம்பெருமானை அடைவதற்காக தபசுக்களை எல்லாம் செய்து அதற்கு பிறகு தாங்கள் அந்தந்த பதவிகளை பெற்றார்கள். இதே சத்துவகுணம் இருக்கிற காலத்துல எம்பெருமான ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவர்கள், ரஜோகுண தமோ குணங்கள் இருக்கிற காலத்துல அகங்காரத்தாலே எம்பெருமானையும் எதிரிடுவார்கள். அதில் இப்படிப்பட்டவர்கள் எம்பெருமானை கிட்டி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணா எம்பெருமானுக்கு என்ன போறதோ அப்படின்னு சத்வோத்தரனா இருக்கக்கூடிய பிரம்மான்னு தான் கல்பிக்கிறார் அங்க வியாக்கியானத்துல பட்டது. இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு ரீதி இங்க சொல்லப்படுறது. அதுக்கு மேலே இவர்கள் எம்பெருமானுக்கு சரீரமாக
பெருமான ஆத்மாவாக இருக்கான்னு பிரமாணங்கள்லாம் தெரிவிக்கிறபடியால அத்தை அனுசந்தித்து ஷரீராத்ம பாவத்தை கொண்டு எம்பெருமான் தான் பிரம்மாவானா, எம்பெருமான் தான் ருத்ரனாக ஆனா அப்படின்னு ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்கள். அதே போல எம்பெருமானவன் ஒரு காலத்திலே இவர்கள் வாழ்வதற்காக தன்னுடைய திருநாபி கமலத்தையும் தன்னுடைய திருமேனில வலது பார்ஷ்வத்தையும் கொடுக்க அத்தையே பற்றி இருப்பவர்கள் இவர்கள். இது பிரசித்தமாக ஆச்சாரிகள் அருளி செய்யறதாக ஒரு சரித்திரம். திருவரங்கம் பெரிய கோயிலில் பெரிய முற்றுகையிடுதல், மற்ற ராஜாக்கள் முற்றுகையிடுற காலத்திலேயோ இல்லை பெரிய மழை வரும் காலத்திலேயோ எல்லாரும் அடையவளைந்தானுக்குள்ளே கோயிலுக்குள்ளே இருப்பவர்கள். ஆபத்காலங்களிலே அந்த கலகமோ அல்லது மழையோ நீங்கினவாறே மறுபடியும் தங்கள் தங்கள் இருப்பிடத்துக்கு போய் சேருவார்கள். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு இடத்துல கோயிலுக்குள்ள இல்லை அடைவளைந்தானுக்குள்ள இருந்தாலும் கூட எப்போதும் என்ன சொல்லிக் கொள்வார்கள், அந்த இடத்துல நான் இருந்தேன், அது என்னோட இடம், அது அவளுக்கு சொந்தமான இடம் இல்லை, அவளுக்கு சொந்தமான கிரகம் வேற எங்கேயோ இருக்கு, அடைவளைந்தானுக்கு வெளியில வேற எங்கேயோ இருக்கு. இருந்தாலும் எம்பெருமானுடைய சந்நிதியிலே எனக்கு வசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த ஆபத்காலத்துலன்னு இருந்தபடியால அத்தையே சொல்லிக்கொள்ள, இது என்னோட பத்து, இந்த இடத்த நான் பத்தின்னு, இது என்னோட இடம், இங்கேதான் நான் அன்னைக்கு குடில் கட்டின்னு இருக்கேன், அன்னைக்கு இங்கேதான் நான் கூடாரத்தை அமைத்து கொண்டு வாழ்ந்தேன், இதுதான் என்னுடைய இடம், இதுதான் என்னுடைய இடம்னு அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அந்த ரீதியில எம்பெருமானுடைய திருமேனில தங்களுக்கு இடம் கிடைத்ததை அவர்களும் போற போலிய ஆதரிப்பார்கள். ஆகையால ஆழ்வாரும் அந்த ஷீரகுணத்தை அவர்களுடைய ரஜஸ்தம குணங்களை எல்லாம் பாராமல் இப்படி எம்பெருமான் அவர்களுக்கு இடம் கொடுத்தானே அப்படின்னு அத்தை கருதி ஆழ்வார்கள் அதையே வாய் பெறுபவர்கள். இதெல்லாம் சமாதானம் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, அந்த தேவதைகள்ல எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார்கள் என்ன இத்திஹாச புராணங்கள்ல பிரசித்தம். தேவதைகள்ல எம்பெருமான ராவண வதத்துக்காக ஹிரண்ய வதத்துக்காக சரணம் பத்தினார்கள்னு பிரசித்தம். அத்தை போலதான் ஆழ்வார்களும் எம்பெருமான சரணம் பத்தி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களா அப்படின்னு அவர்களை காட்டும் பல மடங்கு உயர்ந்தவர்கள். ஏதோ ஆபத்காலத்துல ரட்சிக்கிறதுக்காக திருமேனில இடம் கொடுத்து வைத்தான் அவர்கள், அவ்வளவுதான். ஆனா இவர்கள்லாம் நீக்கமில்லா அடியவர்கள், எம்பெருமானை விட்டு பிரியாத அடியவர்கள், எப்போதும் சத்துவகுணத்தை உடையவர்கள். அவ ஒரு காலத்துல எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவா, மற்றொரு காலத்துல எம்பெருமான எதிரிட்டும் பானாசுர யுத்தத்துல எதிரிடுவர்கள், அல்லது எம்பெருமான காட்டிலும் நானே மேலானவன், எம்பெருமானை எதிர்பாராமல் எனக்கே சிருஷ்டிக்கிற சாமர்த்தியம் இருக்குன்னு தான் பிரம்மா நினைத்தான். அதற்கு பிறகுதான் மதுகைடவர்களிடத்துல வேதத்தை பறிகொடுத்து அவன் சிரமப்பட்டான்னு புராணம். ஆக அப்படி தேவதைகளுக்கு ஒரு காலத்துல சத்துவகுணம், ஒரு காலத்துல ரஜோகுண தமோகுணங்கள்னு இருக்கும். ஆனா அந்த ரீதி ஆழ்வார்களுக்கு இல்லாதபடியால ஆழ்வார்களிடம் தேவதைகளை காட்டும் உயர்ந்தவர்கள்னு தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதுக்கு மேலே இவர்கள் அந்த தேவதைகளைப் போலையோ ரிஷிகளைப் போலையோ பிறவாமல் தாழ்ந்தவர்களாகவும் பிறந்திருக்கிறார்களே. ஏன்னா ஒரு பள்ளத்திலே விழுந்த ஒரு குழந்தை மேலே உயர்த்துவதற்காக இந்த பள்ளத்துக்குள்ளே தானும் குதிக்கக்கூடிய தாயை போல நிமக்னரை உயர்த்த தாழ விழிந்தார் என்கிற ரீதியிலே பூமியை இரண்யாக்ஷன் கீழே அமிழ்த்த அந்த சேத்தை திருவுளம்பத்தாமல், அழுக்க திருவுளம்பத்தாமல் பிரளய ஜலத்திலே எம்பெருமானவன் இறங்கி வராகனாக எழுந்தருளி அந்த பூமியை மேலே உயர்த்தினான். அதே போல கோபர்களை வாழ்விப்பதற்காக, கோபிகைகளை வாழ்விப்பதற்காக எம்பெருமானவன் கோபனாக தானுமானான். அத்தப்போல தாழ்ந்த ஹம்சாரிகளை வாழ்விப்பதற்காக இவர்கள் உயர்ந்தவளாகவே இருந்தா ஏதோ உயர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அருளி செயல்களிலே அதிகாரம்னு எல்லாரும் நினைப்பார்கள். அந்த எண்ணம் வாராமல் இருப்பதற்காக ஆழ்வார்கள் தாழ்ந்தவர்களை போல தங்களை ஆக்கி கொண்டு அப்படி அவதரித்தபடியாலே ஆழ்வார்களுக்கு அத்தாலே ஒரு தோஷம் இல்லை. இதுக்கு மேலே பொதுவாக சம்ஸ்கிருத பாஷைக்கு ஒரு உயர்த்தியும்
மற்ற பாஷைகளுக்கு ஒரு தாழ்ச்சியும் சொல்லப்படுகிறது. ஆகையாலே கானம் பண்ணலாகாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்க செய்து எம்பெருமான இவர்கள் இப்படி கானம் பண்ணுகிறார்களே, இது தகுமா? ஏன்னா ஹரி கீர்த்தியை ஒழிய, எம்பெருமானை கீர்த்தனம் பண்ணுதல ஒழிய மற்ற விஷயங்களிலே பாஷா கானம் பாஷைகளாலே மற்ற சம்ஸ்கிருதத்தை ஒழிந்து மற்ற பாஷையாலே பாடலாகாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கே ஒழிய எம்பெருமானை பாடும் காலத்தில் இது அவசியமாக கை கொள்ளத்தான் வேணும். அப்படி பாடுறதால தோஷம் இல்லைன்னு புராணங்களில் இந்த சரித்திரமானது பிரசித்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இனிமே இது ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்டதான அதுவும் இல்லை. ஆழ்வார்களுடைய புத்தியினால ஏதாவது ஆழ்வாரால் இயற்றப்பட்டதுன்னு இதுக்கு ஒரு குறை வருமானா, யானாய் தன்னை தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மான் எம்பெருமான் தான் ஆழ்வார்களுக்குள்ளே புகுந்து இத்த பாடும்படியாக செய்வித்தான். ஆகையாலே வேதத்தை எம்பெருமானவன் பிரம்மாவுக்கு ஹம்சரூபியாக உபதேசித்தா போல ஆழ்வார்களுக்கு தாம் முன்னுரு சொல்லி அவர்கள் மூலமாக உலகத்திலே வேதத்தை தாம் பரப்பினபடியால இது ஆழ்வாருக்கு ஏதோ ஒரு சமயத்தில் எம்பெருமானை விட்டு பிரிந்து ஒரு கலக்கம், ஒரு பயம் முதலானவைகள் நிகழற காலத்தில் ஆழ்வார் அருளி செய்யக்கூடிய வார்த்தைகளில் தவறு ஏற்படுமான்னு அப்படி ஒரு நாள் ஏற்படாது. ஆகிய வேதத்துக்கு என்ன ஒரு ஏத்தம் இருக்கோ அதே ஏத்தம் இதற்கும் உண்டுன்னு சொன்னார்கள் ஆச்சாரியர். அதுக்கு மேல யோ வேத வர்ணேஷு வர்ண புத்திம் சாமானியத்தோவை விததாதி மர்த்திய சயாதி கோரான் நரகான சங்கியான் பிசாச்சதாமேதி மகாவனேஷு. என்ன வேதத்தில் இருக்கக்கூடிய சொற்களை பார்த்து, ஆமா இது என்ன பெரிய சொல்ல, நாம உலகத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இதுலேயும் இருக்கு. இப்போ நம்ம பேசக்கூடிய சொல்ல காட்டிலும் இதுக்கு என்ன ஏத்தம்? நாமும் இதே சம்ஸ்கிருதம் தான் பேசுறோம், இதே சொற்களை தான் பயன்படுத்துறோம், அதே சொல்லால தானே வேதமா இருக்கு. இதுக்கு மட்டும் என்ன ஏத்தம் வந்தது? இதுல 4 எழுத்தை சேர்த்து ஒரு வார்த்தை இருக்கு, 4 வார்த்தைகளை சேர்த்து ஒரு வாக்கியம் இருக்குன்னு அதே போலதான் நானும் எழுத்துக்களையும் சொற்களையும் சேர்த்து வார்த்தைகளை பயன்படுத்துறேன். நான் பேசுற வார்த்தைக்கும் இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன வாசி வந்தது? என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய சொற்களை போல வேதத்தில் இருக்கக்கூடிய சொற்களை யாரால் நினைத்தானே ஆனால் அவன் எண்ணற்ற நரக்கங்களை அடைவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது சம்ஸ்கிருத வேதம். இத்தனைக்கும் அது பல வகைப்பட்ட மக்களுக்காகவும் பலவிதமான புருஷார்த்தங்களையும் தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட வேதத்துக்கே இந்த ஏத்தம் என்னால் எம்பெருமானை மட்டுமே கவிபாடக்கூடிய அருளி செயல், எம்பெருமான் தானே வேத சாமியத்தை வழங்கும்படியான ஏத்தம் படைத்தது. அப்படி எம்பெருமான் மயர்வர மதினம் அருள பிறகு ஆழ்வார்களாலே வெளியிடப்பட்ட அருளி செயல்களை குறித்து இது நம்ம போல இருக்கக்கூடிய ஒருத்தர் இயத்தின ஒரு பாசுரம் தானே. இது ஏதோ ஒரு தமிழாரான ஒரு பாசுரம், யாரோ 4 கவிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை போல இதுவும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைந்த ஒரு கிரந்தம்தான் நினைத்தால் அது பெரிய தோஷமாக ஆகும். ஆகிய அருளி செயல்களை அப்பிரமாணம் என்னும் அல்லது சாமானியமான பிரமாணங்கள் நாம பார்க்கக்கூடிய நூல்களை போல இது ஒரு நூல் என்னோ நினைக்கல் ஆகாது என்று நிரூபிக்கிறார்கள். இதுக்கு மேல ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள்ல பல இடங்கள்ல எம்பெருமானை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார்கள். எம்பெருமான் நேரா சேவை சாதித்தானா? ஏன்னா எம்பெருமான் நேரா சேவை சாதித்தா அதற்கு பிறகு ஆழ்வார்களாலே அருளி செய்யவே இயலாது. அதற்கு பிறகு எம்பெருமானை விட்டு ஒரு க்ஷணமா அகல மாட்டா. ஆகையாலே கண்டேன்னு சொன்னாலும் கூட எம்பெருமானை நெஞ்சுக்குள்ளே கண்டதைத்தான் ஆழ்வார்கள் கண்டேன்னு காட்டுகிறார்கள் என்று மானச சாட்சா்காரம் என்று இத நிரூபிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இந்த அருளி செயல்களை கற்க வேணுமே ஆனால் ஆர் கற்க வேணும்? ஏன்னா ஆழ்வார்களிடத்திலும் அருளி செயல்களிடத்திலும் மிகுந்த விசுவாசம் உடையவர்களாக ஆர் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த அருளி செயல்களை கற்பதற்கு முக்கியமான அதிகாரிகள். ந சப்தசாஸ்திராபிரதஸ்ய மோக்ஷோ ந சைவ ரம்யாவசத பிரியஸ்ய ந போஜனாச்சாதன தத்பரஸ்ய ந லோகசித்த கிரகணே ரதஸ்ய. இன்னு சாமானிய சாஸ்திரங்கள், வியாக்கரணாதி சாஸ்திரங்கள்ல மட்டுமே ஈடுபட்டு எம்பெருமானிடத்துல ஈடுபாடு இல்லைன்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு கிடைக்காது.
எனக்கு நல்ல வீடு வேணும், நல்ல சௌக்கியங்கள்லாம் வேணும், நல்ல நிலம் வேணும், இவத்தில் ஆசை உடையவனுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு கிடைக்காது. நல்ல போஜனம் கிடைக்க வேணும், நல்ல உயர்ந்த பட்டு வஸ்திரங்கள்லாம் எனக்கு வேணும், நல்ல ஆபரணங்கள்லாம் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவனுக்கு இது கிடைக்குமானா கிடைக்காது. அதே போல உலகத்தார் ஆதரிக்கும்படியாக நான் நடைபெற வேணும், நடக்க வேணும். உலகம் என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னு அதுல ஒரு நோக்குடையவனாக இருக்கக்கூடியவனுக்கு இந்த மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பின் ஆருக்கு கிடைக்கும்? ஏகாந்த சீலஸ்ய திருடவிரதஸ்ய பஞ்சேந்திரிய பிரீத்தி நிவர்த்தகஸ்ய அத்தியாத்ம வித்யா ரதமானசஸ்ய மோக்ஷோ துருவோ நித்தியம் அஹிம்சகஸ்ய. என்று பலரோடையும் எப்போதும் இருந்து அவர்களோட கலந்து பழகி கொண்டு இப்படியே பொழுதுபோக்க வேணுங்கிற எண்ணம் இல்லாமல் நான் ஏகாந்தமாக இருந்து பகவத் அனுபவத்தை செய்ய வேணும்னு ஆறு இருக்கானோ, உறுதியாக எம்பெருமான அனுபவிக்கிறதையே வருத்தமாக கொண்டவனாக, மற்ற விஷயங்கள்ல நோக்கற்றவனாக, எம்பெருமான பத்தின ஞானத்திலேயே நோக்குடையவனாக ஆறு இருக்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் அருளி செயல்களுக்கு அதிகாரிகள். அதுக்கு மேலே சமதம நியதாத்மா சர்வபூதானுகம்பி விஷய சுக விரக்தா ஞானதிருப்த பிரசாந்தா அநியத நியதான்னோ நைவருஷ்டோ நகிருஷ்டா பிரவசித்த இவ கேஹே வர்த்ததேய சமுக்தா. என்று மனசு புலன்கள் எல்லாவற்றையும் அடக்கி எல்லா பிராணிகளிடத்திலேயும் கருணை உடையவனாக, விஷயங்களிலே துளைக்காதவனாக, எம்பெருமான பத்தின ஞானத்தாலே மகிழ்ந்தவனாக, மனசை அடக்கினவனாக, அடங்கின மனசை உடையவனாக, சாஸ்திரம் சொன்ன பிரக்கிரியில எம்பெருமானுக்கு தளிகை பண்ணப்பட்டு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அன்னத்தை தான் கை கொள்வேன். அந்த அன்னத்துல ருச்சி இருக்கவன்கிற நோக்கு இல்லாதவனாக ஆறு இருக்கிறானோ. பராசர பட்டருக்கு பரிசேச்சனத்தின் போது நெய்யினுடைய ஸ்தானத்தில் வேப்ப எண்ணெயை பிரசாதிக்க, நேற்றுக்கு சாதிச்சது நெய், இன்னைக்கு சாதிச்சது வேப்பெண்ணெய் என்கிற ஞானமும் இல்லாமல், நேத்திக்கு நறுமணத்தோடு இருந்தது, சுவையோடு இருந்தது, இன்னைக்கு கசப்பை உடையதாக இருக்கு என்கிற ஒரு அறிவும் இல்லாமல், ரசபேத ஞானம், நேத்திக்கு கொடுத்த திரவியத்தை காட்டும் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட திரவியத்துக்கு வேறு சுவை இருக்கிறதுங்கிற ஒரு அறிவு கூட இல்லாமல் அத்தை அமுது செய்து அப்படின்னாராம். ஆக அந்த ரீதியில அன்னத்தினுடைய சுவை முதலானவத்திலே கருத்தற்றவனாக, எத்த கண்டும் சந்தோஷத்தையோ கோபத்தையோ அடையாதவனாக, சன்னியாசி எப்படி பற்றற்றவனாக இருக்கணும் அத்த போல யார் கிரகத்தில் இருக்க செய்தே வாழ்கிறானோ அவன்தான் முக்தன், அவன்தான் முக்தனை ஒத்தவன், அவனை ஜீவன் முக்தன்னே சொல்லலாம். வாழ்ந்து கொண்டிருக்க செய்தே மோட்சத்தை அடைந்தவனுக்கு நிகரானவன் சொல்லி, இப்படிப்பட்டவர்கள் தான் அருளிச்செயல்களை கற்பதற்கு முக்கிய அதிகாரிகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆக அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அரியக்கத்து வல்லார் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே வைத்தனவர் என்று கொண்டாடப்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்களிலே தலை சிறந்தவராக எழுந்தொழி இருந்து எமக்காகவனோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்ன போல நமக்கு அருளி செயல் கிடைக்க வேணும். எப்படி ஆச்சாரிய ஹதயத்தினுடைய அரிய பெரிய பொருள்கள் எல்லாம் நமக்கு வந்து சேர வேணுங்கிறதுக்காக தம்முடைய திருமேனியுடைய சிரமத்தை பொருட்படுத்தாமல் மாமுனிகள் வியாக்கியானத்தை அருளி செய்தாரோ, அதே போல பின்புள்ளார் எம்பெருமானை அறிவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இழந்து போகலாகாது என்கிற ஒரு கருணையினாலே, பரந்த ஹிருதயத்தாலே தாம் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய யோக ரகசியம் அத்தை விரும்பாமல் எல்லாரும் வாழ்ந்து போகும்படியாக இந்த அருளிச்செயல்களை உலகத்திலே பரப்பி, அத்தை காட்டிலும் முக்கியமாக அந்த அருளிச்செயல்களுடைய சாரமாக இருக்கக்கூடிய அர்த்தம் சரமபருவ நிஷ்டைங்கிற அர்த்தம். அது இன்றளவும் வந்து சேரும்படியாக பவிஷ்யதாச்சாரியுடைய பெருமையை தம்முடைய சிஷ்யர்களுக்கு காட்டி கொடுத்து
அவருடைய திருமேனியும் ரட்சித்து கொடுத்த பெருமையை உடையவர் உய்யக்கொண்டார். அவருடைய திருவுள்ளமுக்கும்படியாக எல்லாரும் அருளிச் செயல்களை கற்று அருளிச் செயல்களுடைய அர்த்தங்களையும் உணர்ந்து அருளிச் செயல்களிலேயே போதுபோக்கி இந்த ஆழ்வார்கள் காட்டின ரீதியிலே வாழ வேணும், ஆச்சாரியர்கள் வாழ்ந்து காட்டின வழியிலே வாழ வேணும் என்று பிரார்த்தித்து அடியுடைய வார்த்தையை நிறைவுறுத்துகிறேன். ஆழ்வார் திருவடியிலே சரணம், பெருமானார் திருவடியிலே சரணம், ஜீயர் திருவடியிலே சரணம்.